பெண்கள் அதிகப்படியா வாக்களிச்சிருக்காங்க. 17 லட்சம் பெண்கள் கூடுதலா வாக்களிச்சிருக்காங்க. 17 lakhs is a huge number. ஏன்னா 5 lakhs டிஃப்ரென்ஸில் தான் எலெக்ஷன்ஸ் வந்து ஐதர் ஒன் ஆர் லாஸ்ட். ட்ரெடிஷ்னல் விமன் ஓட்ஸ் வந்து திமுக போகுன்றது ஒரு ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு ஒரு ஐதீகமாக இருந்தது. முஸ்லீம் விமன் ஆஃப் ஆல் ஏஜ் குரூப்ஸ் ஓட்டட் ஃபார் விஜய். ட்ரெடிஷ்னல் டிஎம்கேவோட ஓட் பேங்க் பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகிருக்கு, அதில் டென்ட் விழுந்துருக்கு. நான் ஒரு பையன் சொன்னான், ஃபாதர் அண்ட் மதர் டிஎம்கே பட் இவ யங்ஸ்டர்ஸ் டிவிகேன் தான். இவ திமுக கொடுத்த ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தா, ஆனால் இவன் விஜய்க்கு ஓட்டு போடுவான்றா. நான் திமுக தான் ஓட்டு போடுவேன். விஜய் வந்தால் நாடு நாசமாக போகும்னு சொல்கிறது உன்னோட உரிமை. ஆனால் விஜய்க்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹியூஜ் மாஸ் ஃபாலோயிங்க அது ஒன்றுமே இல்லைன்னு கிளாஸ் ஓவர் பண்ணி போகிறதுன்றது அயோக்கியத்தனம். 3 நடிகர்களை நான் பார்த்துருக்கேன், சிவாஜி கணேசன், விஜயகாந்த் அண்ட் கமல்ஹாசன். பட் they can't come anywhere near the influence enjoyed by Vijay. There is a difference between MGR and Vijay, which is many of the supporters, women supporters Vijay புள்ளன்றாங்க, என் புள்ளன்றாங்க, என் அண்ணன்றாங்க, என் தம்பின்றாங்க. There is a perceptible difference. இன்ஸ்டாகிராம்லேயே அவங்க பண்ணுறாங்க, ஓட்டு போட்டதை சொல்லக்கூடாதுன்னு இருக்குது, அதாவது விஷுவலில் அதை எடுக்கக்கூடாதுன்னு. ஓட்டு போட்டதையே வீடியோவில் எடுத்து போடுறான். நடு ரோட்டில் நின்று காசை கொடுக்குறான் 2 பேரும். ஜனங்க 2 பேர்கிட்டையும் வாங்குறாங்க. இதை கேட்க துப்பு இல்லாதவங்க 5 வயசு குழந்தை வந்து எனக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டு டிஸ்டர்பாக இருக்குன்னு போய் கேட்குறானே, அவனுக்கு என்ன அருகுது இருக்குன்னு கேட்குறது ஒரு 12 வயசு பையன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. நான் குடும்ப அரசியல் பண்ணுவேன், லூட் பண்ணுவேன், நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், உனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இல்லாட்டி பிஜேபி வந்துடும். நீ என்ன எதிர்த்தேன்னா பிஜேபி வந்துடும், நீ ஆர்எஸ்எஸ் அப்படின்றான். இந்த பூச்சாண்டி ரொம்ப நாள் ஓடாது. சரி, இந்த ஆர்குமெண்ட் வரும்போது கரப்ட் ஃப்ரீ பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க ஏதாவது ஒன்று காட்ட முடியுமா? டு சம் எக்ஸ்டென்ட் பெட்டரா இருக்காங்க, நீங்க இந்தியாவில் எந்த பார்ட்டி கரப்ஷன் இல்லாம இருக்கு அப்படின்ற கேள்வியை முன் வைக்கிறாங்க. விஜய் வருவார். இப்போ இந்த ஆர்குமெண்ட்லாம் முன்னால் வச்சிங்கன்னா விஜய் வருவார். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு ரிலாக்ஸ்ட் மைண்டா இருக்கா சார்? இல்ல வந்து தொலையணும். 29ஆம் தேதி திரும்ப பேச்சு அடிப்படும்ல சார்? ஆமா, அது எக்ஸிட் போல்ஸ் வரும்போது அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும். பிடிச்சதை பேசுவாங்க, எல்லாருமே பிடிச்சது தான் பேசுறாங்க. எவ்ரி ஒன் இஸ் லிவிங் இன் தேர் ஓன் எக்கோ சேம்பர்ஸ், அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த ஓட்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னாக்கா பெண்கள் அதிகப்படியா வாக்களிச்சிருக்காங்க. பெண்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்காங்க. 17 லட்சம் பெண்கள் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க. 2.19% ஆண்களை விட அதிகப்படியாக வாக்களித்திருக்காங்க. ஞானேஷ்குமார் அவர்களும் பெண்களுடைய இந்த பங்களிப்பை பாராட்டி இருக்காரு. எவ்வளவு கோடி பெண்கள் வாக்களிச்சிருக்காங்க? 2.51 crores. ஆமா, ஆண்கள் வந்து 2.34 crores. 2.51 crores. நீங்க அதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வந்து இந்த பெனிஃபிஷரிஸ் வந்து 1.3 crore விமனுக்கு போகிறதா அவங்க கவர்மெண்ட் கிளைம்ஸ். அதாவது 1000 ரூபாய் மாதம், விச் இஸ் கோயிங் டு 1.3 crore. முதல்ல வந்து 1 crore இருந்தது, அப்புறம் ஒரு 30 lakhs இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த 1.3 crores எல்லாரும் ஓட்டு போடுவாங்களான்னு நமக்கு தெரியாது. வேறஸ் ரிமைனிங் 1.25 crore 2 crores இருக்குது. அது பெனிஃபிஷரிஸ் கிடைக்காதவங்க, பெனிஃபிட்ஸ் கிடைக்காதவங்க. ஒரு பாதிக்கு கொடுத்துட்டு ஒரு பாதி கொடுக்கல. இப்போ 1/2 தான் கொடுத்துருக்காங்க, 1/2 கொடுக்கல. ரேஷன் கார்டு வந்து ரைஸ் கார்டு தான் அளவுகோல்னு வச்சு கொடுத்தாங்க. இவங்க முதல்ல வந்து தகுதி உள்ள அனைவருக்கும் நாங்கள், அப்புறம் தகுதி உள்ளவங்கன்னு சொல்லிட்டு அதில் 50% தான் பெனிஃபிஷரிஸ் எடுத்தாங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து ரிமைனிங் பீப்புள் ஸ்டார்டட் மொபிலைசிங் அகேன்ஸ்ட் தான். இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1.3 crores பெனிஃபிட்ஸில் எவ்வளோ பேருக்கு ஆக்சுவலாக போச்சுன்றதுல ஒரு தேரி இருக்குது. அது அவ்வளோ பேருக்கு போகல. ஆக்சுவலாக த கவர்மெண்ட் இஸ் லையிங். ஓகே, டேக் இட் ஃபார் கிராண்டட். 1.3 crores கவர்மெண்ட் சொல்கிறது ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கிட்டாங்க. ரிமைனிங் 1.2 crores கிடைக்காதவங்க. ஸோ அந்த கிடைக்காதவங்க வந்து வித் வெஞ்சன்ஸ் ஓட்டடுன்னு தேர் இஸ் ஒன் தியரி. இந்த நான் விமனோட திஸ் மச் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸுக்கு அதுவும் ஒரு காரணன்றாங்க. எனவே திஸ் கவர்மெண்ட் ஹஸ் டன் மெனி திங்ஸ் ஃபார் விமன், அதில் சந்தேகம் இல்லை. பட் தட் இஸ் அதே தான் எல்லாரும் கொடுப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் டிபேட்டபிள். ஆக்சுவலாக வந்து அது மட்டும் காரணம் இல்லை, விஜய் ஃபேக்டரும் ஒரு காரணம் விமன் வந்து ஓட்டு போட்டதுக்கு உங்களுக்கு வந்து. அண்ட் ஆல் த 3 parties have promised ஸ்கை இஸ் த லிமிட் ஃபார் விமன் பெனிஃபிட்ஸ். 2000 ரூபாய்னா 2500 தாய்மாமா சீருன்னாரு இவர் விஜய். பட்டுப்படவை கொடுக்குறேன், 1 கிராம் 1 பவுன் தாலி கொடுக்குறேன் அப்படின்றது.
அவங்க 2000 ரூபாய், எடப்பாடி 2000 ரூபாய்னாரு. இவர் வந்து பஸ்ஸில் எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் இறங்கலாங்க. விஜயோட ப்ராமிசஸை ஃபுல் பண்ணுறதுக்கு இட் நீட்ஸ் 12 lakhs crores. ஸ்டேட் பட்ஜெட்டே 4.5 crores தான். ஸோ அச்சு விட வேண்டியதான் ஏதாவது. ஸோ 3 பேருமே வந்து எக்ஸப்ட் சீமான் மற்ற 3 பேருமே விமன் சென்ட்ரிக்காக தான் போட்டிருக்காங்க அவங்க. ஸோ அதை பார்க்கும்பொழுது வந்து நமக்கு என்ன தோணுதுன்னா வந்து இது ரொம்ப வித்தியாசமான ஒரு எலெக்ஷன். கணிப்பது கடினம். இவ்வளோ நாள் பொறுத்தாச்சுன்னா 1 week பொறுத்துக்கணும். சார் 1971 2009 வரைக்கும் ஓட்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னாக்கா ஆண்கள் தான் அதிகப்படியாக ஓட்டு போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. வித்தியாசங்கள் வந்து 2-5% கூட ஒரு சில எலெக்ஷன்ஸில் வந்திருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆனால் 2011 அப்புறமா இந்த ட்ரெண்ட் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் சார்? அப்போதுல இருந்து தான் பெண்களோட பெனிஃபிட்ஸ் ஒரு காரணம். இப்போ 2011 தான் ஜெயலலிதா வந்து ஆடு மாடு மிக்சி கிரைண்டர் இதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 11 அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச அது ஒரு முக்கியமான விஷயம். மற்றது வந்து வி ஹேவ் டு ஸ்டடி. ஏன்னா 2011 பிறகு தான் இட்ஸ் வெரி குட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மேம்போக்காக பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது இட் இஸ் ஃப்ரீ பைஸ் ஒரு காரணம். அண்டு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸால் விமன் கெட்டிங் மோர் விமன் ஆர் உசர்பிங் மோர் பவர்ஸ். ஸோ இந்த மாதிரி காரணங்களை நம்மளால் சொல்ல முடியும் உங்களுக்கு. பட் இட் டேக்ஸ் டீப்பர் ஸ்டடி. ஆனால் இந்த எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து மென்னை விட விமன் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 25 lakhs ஒன்றும் கூட போயிருக்கு இல்லையா? 17 lakhs இஸ் எ ஹியூஜ் நம்பர். ஏன்னா 5 lakhs டிஃப்ரென்ஸில் தான் எலெக்ஷன்ஸ் வந்து ஐதர் ஒன் ஆர் லாஸ்ட். 50 ஓட்டு, 100 ஓட்டு, 200 ஓட்டு, 500 ஓட்டு, 1000 ஓட்டு கீழே 10 கேண்டிடேட்டு, 5000 ஓட்டு கீழே 25 கேண்டிடேட்டு, அந்த மாதிரி லூஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது வந்து 17 lakhs இஸ் எ ஹியூஜ் நம்பர். ஹியூஜ் நம்பர். பட் என்ன காரணம்? ஏன் வந்து விமன் அதிகமாக ஓட்டு போட்டாங்க? எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு வை அ பர்டிகுலர் பார்ட்டி ஹஸ் ஒன், ஐதர் ரீடைன்ட் ஆர் ஒன். டிஎம்கே ஜெயிச்சா தே ரீடைன்ட், ஏடிஎம்கேவோ விஜயோ ஜெயிச்சா தே கேப்சர்டு பவர். தென் வை டிஎம்கே வாஸ் டிஃபீட்டட், வை எக்ஸ் பார்ட்டி ஹஸ் கேப்சர்டு, அண்ட் வை எக்ஸ் அண்ட் ஒய் ஹவ் கிவன் அ டஃப் ரன் ஃபார் த ரூலிங் பார்ட்டி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸ் வித் ப்ராப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன்னா அப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வில் பி அவுட், the jury will be out and all the details will be on public domain. அப்போ பண்ணுற ரிசர்ச் தான் வந்து உங்களுக்கு வந்து காய்தல் ஓரத்தில் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து எல்லாமே வந்து இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். நமக்கு தெரியல. நான் 2 நாள் பொறுத்து வரக்கூடிய ஒப்பீனியன் எக்ஸிட் போல வேணால் மேபி ஒரு டைரெக்ஷன் தெரியலாம். அது கூட இந்த எலெக்ஷனில் எவ்வளோ தூரம் சாத்தியம்னு எனக்கு தெரியல. பேஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஹை. ஸோ ஐ திங்க் வி ஹவ் டு வெயிட் ஃபார் அ வீக் அண்ட் வி டோன்ட் ஹவ் எனி அதர் ஆப்ஷன் எக்ஸப்ட் டு வெயிட் ஃபார் அ வீக். சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த எலெக்ஷனில் விஜய் ஃபேக்டரும் இருக்கிறதால ஏற்கனவே க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கம்மி வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கிறதுக்கோ ஜெயிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும் பொழுது இந்த உமன் ஓட் பேங்க்கும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். டெஃபினெட்லி விமன் வந்து ஓட் வந்து ட்ரெடிஷ்னல் விமன் ஓட்ஸ் வந்து திமுக போகுன்றது ஒரு ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு ஒரு ஐதீகமாக இருந்தது. அது இல்லை. இப்போ வந்து விமன் எஸ்பெஷலி ஐ வாஸ் டோல்டு பை ரிலையபிள் சோர்சஸ் தட் முஸ்லிம் விமன் at all age groups have voted for Vijay. Muslim women of all age groups have voted for Vijay. Government employees, postal ballots போட்டவங்க அவங்க ஓவர் 70%. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப வெரி வெரி சர்ப்ரைசிங்காக இருக்குது. இதை வந்து எனிபடி ஹூ இஸ் ஈவன் அ டை ஹார்ட் விஜய் கிரிட்டிக், விஜய் வந்தால் நாடு நாசமாக போயிடும், he should not be in political scenario at all, he must be defeated and must be thrown lock stock and barrelனு சொல்லக்கூடியவங்க கூட, ஒப்பீனியனாக இருக்க அந்த ஒப்பீனியன் வச்சுருக்கவங்க கூட அவங்களுக்கு குறைந்தபட்சம் மனசாட்சியும் அறிவும் இருந்ததுன்னா த எனார்மஸ் க்ளவுட் ஹீ இஸ் என்ஜாயிங் அதை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி தான் தீரணும். அது அஸ் அ ஜேர்னலிஸ்ட் அண்ட் அஸ் அ பொலிட்டிக்கல் அப்சர்வர், விஜய் வந்தால் நாடு நாசமாக போகும்னு சொல்கிறது உன்னோட உரிமை. ஆனால் விஜய்க்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹியூஜ் மாஸ் ஃபாலோயிங்க அது ஒன்றுமே இல்லைன்னு கிளாஸ் ஓவர் பண்ணி போகிறதுன்றது அயோக்கியத்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் ஆப்சல்யூட் நான்சென்ஸ். அதை நாமளே ஏமாற்றிக்கிறோம். இது எங்கே போய் முடியும் என்னன்றது தெரியல. ஏன்னா நான் தான் சொல்கிறேன், சிலதெல்லாம் வந்து கிளியர் யார்ட்ஸ்டிக்ஸ். முஸ்லீம் விமன் ஆன்டி பிஜேபி தான், அவங்களுக்கு பிஜேபி வந்துடக்கூடாதுன்றது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே இதுவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது டிஎம்கேவை ப்ரிஃபர் பண்ணவங்க இது வரைக்கும் ஆல் அலாங் டிஎம்கேவை ப்ரிஃபர் பண்ணவங்க.
டிஎம்கே தான் பிஜேபி முஸ்லீம்ஸுக்கு வந்து பாதுகாவலன்ற மாதிரிலாம் ஒரு ஒரு தோற்றம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்க நாட் முஸ்லிம் men பட் முஸ்லிம் women, why they are preferring at all age group? That shows ட்ரெடிஷ்னல் டிஎம்கேவோட ஓட் பேங்க் பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அதில் டென்ட் விழுந்திருக்கு. ஸோ இது அப்புறம் வந்து பிரணாய் ராய் செஃபாலஜிஸ்ட் அண்ட் இந்திய டிவி எக்ஸ் ஓனர் இஸ் அ லீடிங் ஃபிகர் இன் இந்தியன் எலெக்ஷன்ஸ். அவருடைய ஒரு ப்ரோக்ராம் டீகோடர்னு அவருடைய சேனலில் நான் பார்த்தேன். நியர்லி 1.2 million people have watched. அவர் தமிழ்நாடு பூரா போயிருக்காரு, சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு. அவங்க கான்ஸ்டுவன்சிஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னா, அக்கார்டிங் டு ஹிம் தே ஆர் சூஸிங் அ பெல்வெதர் கான்ஸ்டுவன்சி. வாட் இஸ் அ பெல்வெதர் கான்ஸ்டுவன்சினா, எந்த கான்ஸ்டுவன்சியில் கடந்த 10-12 எலெக்ஷனில் ஜெயிச்ச பார்ட்டி ஸ்டேட்டை ரூல் பண்ணியிருக்குன்னு எடுக்கிறாங்க. அப்படி பார்த்தா திருப்பூரை சூஸ் பண்ணுறாங்க. திருப்பூரில் வந்து பாஸ்ட் 11 எலெக்ஷன்ஸில் 9 எலெக்ஷன்ஸில் திருப்பூரில் ஜெயித்தவங்க தான் நேஷனல் ஸ்டேட்டை ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பூர் இஸ் ஒன் ஆஃப் த பெல்வெதர் கான்ஸ்டுவன்சிஸ். அந்த மாதிரி சில கான்ஸ்டுவன்சிஸ் இருக்குது. ஸோ ஒன் அமங் த பெல்வெதர் கான்ஸ்டுவன்சிஸ் இஸ் திருப்பூர். திருப்பூரில் போய் அவங்க எடுக்கிறாங்க. அந்த விஷுவல்ஸ் பார்த்துக்கிறேன் நான். 20 பேரை கேட்குறாங்க. 20 பேர் அட் ஆல் ஏஜ் குரூப். யங் விமன் ஃப்ரம் 18 டு ஓல்டு விமன், ஷாப்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கடையில் உட்காந்துருக்கவங்க, இன்க்ளூடிங் ஃபீல்டில் வயல்வெளிகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, அண்ட் மென் ஆஃப் ஆல் ஏஜஸ். சின்ன பசங்க பைக்கில் போகிறாங்க, 3 பேர் 4 பேர், அந்த தோஸ் யங் பாய்ஸ் அண்ட் ஷாப் ஓனர்ஸ், ஆஃபீஸ் கோயர்ஸ், ஆல் சார்ட்ஸ் ஆஃப் பீப்புள். 20 பேர் அந்த விஷுவல்ஸ் காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 பேர் அவங்க மைக் எடுக்கிறாங்க. 18 பேர் டிவி கண்டுறோம். அண்ட் ரிமெம்பர் திருப்பூர் இஸ் ஏடிஎம்கே பேஸ்டியன். அது யங் பாய்ஸ் ஒருத்தன் சொல்கிறான் வந்து, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ப்ரோக்ராம். டீகோடர்னு அவங்க சேனல் இருக்குது, பாருங்கள். ஐ வில் சஜஸ்ட் டு ஆல் வியூவர்ஸ். ஏன்னா எப்படி வந்து ஒரு எலெக்ஷன்ஸை பற்றி ஸ்டடி பண்ணணுன்றதுக்கு அது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அது ஒரு ஷாப்பில் உட்காந்துருக்காங்க, டீ சாப்பிட்ருக்காங்க பசங்க. டிவிக்கேன்றாங்க. அவங்க வந்து ஃபாதர் மதர்லாம் யார் போனால் அவர் பையன் சொன்னான், ஃபாதர் அண்ட் மதர் டிஎம்கே பட் யங்ஸ்டர்ஸ் டிவிக்கேன்றான். அப்புறம் ஒரு வில்லேஜுக்கு போகிறாங்க. அந்த விஷுவல் இல்லை, பட் இஸ் எக்ஸ்பிளைனிங் த சினாரியோ. டீப் வில்லேஜ், டீப் இன்சைடு திருப்பூர். அது வந்து ப்ராப்பர் ரூரல் ஏரியா. ஒரு யங் கேர்ள், ஷீல் பி இன் ஏர்லி 20s இருக்கும். ஷீ இஸ் அன் ஐடி ப்ரொஃபஷனல். அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவோம்? நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன். அந்த பொண்ணு சொல்லு. அவங்க அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க. ஷீ இஸ் டெல்லிங், இவ திமுக கொடுத்த ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தா, ஆனால் இவன் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றா, நான் திமுகவில் தான் ஓட்டு போடுவேன்றா. ஸோ சம்திங் இஸ் ஹேப்பனிங். அது மட்டும் நல்லா தெரியுது. நம்ம ஏதோ பழைய வி ஆர் பிரிசனர் ஆஃப் அவர் பாஸ்ட். விஜயோட பிஹேவியர், விஜயோட ஆட்டிடியூடு நமக்கு பிடிக்காத காரணத்தால், அது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்குது. பிடிக்காத காரணத்தால் விஜய்க்கு ஆக்சுவலாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸை நம்ம கேஜ் பண்ணுறதுக்கு தவறுகிறோமோன்றான் நான் கவலைப்படுறேன். டு பி ஃப்ராங்க் வித் யூ, நான் விஜய் சரி தப்புன்ற வேல்யூ ஜட்மெண்ட்ஸ்குள்ளே நான் போகல. மெனி ஆஃப் அவர் ஜேர்னலிஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பெஷலி ஆர் above 40, above 50 ஆர் ஈவன் above 60, above 70 இருக்கக்கூடியவங்ககிட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு காமன் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ஸ் தே ஆர் பிரிசனர்ஸ் ஆஃப் த பாஸ்ட், நியூ பிரீட் இஸ் எமர்ஜிங். அதோட வாய்ஸாக விஜய் இருக்கார். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மேசிவ் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது, குறைச்சி மதிப்பிட முடியாது. இட்ஸ் கோயிங் டு டிஸ்டர்ப் தி ஸ்டேட்டஸ் கோ. அதை கணிப்பதற்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னலிஸ்ட்டு தவறுங்கிறாங்களோன்னு தான் I'm afraid that we are failing in எனக்கு தோணுது. See, this much of huge support base. My personal experience, நான் 3 நடிகர்களை நான் பார்த்துருக்கேன். சிவாஜி கணேசன், விஜயகாந்த் அண்ட் கமல்ஹாசன். பட் they can't come anywhere near the influence enjoyed by Vijay. But whether it is good or bad enough, it's a debatable one. That's $1 million, it's a $1 zillion question. சரி, இப்போ பெண்களோட சப்போர்ட் விஜய்க்கு ஆரம்பத்துல இருந்தே அதிகப்படியா இருக்கு. இந்த எமோஷனல் கனெக்ட் வந்து நிஜமாவே பொலிட்டிக்கல் ரீசன் தானா, இல்ல வேற ஏதோ ஒரு கவர்ச்சி, இல்ல ஒரு அலையில வரக்கூடியதா? இப்போ எம்ஜிஆருக்கு இருந்த விமன் சப்போர்ட் பேஸையும் நான் பார்த்துருக்கேன், விஜய்க்கு இருக்கிறதையும் நம்ம பார்ப்போம். எம்ஜிஆருக்கு இருந்தது சம்திங் டிஃப்ரெண்ட். ஆல்மோஸ்ட் விமன் லவ்ட் எம்ஜிஆர் அண்ட் many of the women enjoyed or loved MGR and almost treated him as their partner. ஆல்மோஸ்ட் உள்ளுக்குள்ள அந்த ஒரு ஹீரோ வர்ஷிப் இருந்தது. இன்ஃபேக்ட் விமன் ஆக்சுவலி வந்து எம்ஜிஆரோட
போஸ்டர்ஸை போட்டுக்கலாம் வந்து தேர் ஹைரிங். அந்த காலத்தில் ₹1 ₹2 வந்து போஸ்டர்ஸை வாங்கி தே யூஸ் டு ஸ்லீப் வித் தட் போஸ்டர்ஸ். தேர் ஆர் மெனி ரிசர்ச் பேப்பர்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஒரு கணவனா ஒரு காதலனா எம்ஜிஆரை பார்த்த ஒரு 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 ஃபினாமினா. தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்ஜிஆர் அண்ட் விஜய் விச் இஸ் மெனி ஆஃப் தி சப்போர்ட்டர்ஸ், விமன் சப்போர்ட்டர்ஸ் விஜய் வந்து புள்ளன்றாங்க, என் புள்ளன்றாங்க, எங்கள் அண்ணன்றாங்க, என் தம்பின்றாங்க. தெர் இஸ் அ பர்சிபிட்டபிள் டிஃப்ரென்ஸ். இது வந்து அதோடையும் இதோடையும் நம்ம ஒப்பிடும்போது வந்து அதில் இருக்கக்கூடிய சாலியன்ட் ஃபீச்சர் ஆர் டிஃப்ரென்ஸ்ன்றது இதுதான். அது வேற, இது வேற. ஸோ எம்ஜிஆர் வாஸ் அ ஃபினாமினா, அன்இமேஜினபிள் ஃபினாமினா. அது எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த ஃபினாமினா விஜய்க்கு கிடையாது. அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். பட் ஆஸ் ஃபார் அஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அமங் விமன் இஸ் கன்சர்ன், தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். அது பார்ட்னராக கம்பேனியனாக பார்த்தவங்க இங்கே வந்து தே ஆர் லுக்கிங் அட் ஹிம் as a சன், அ பிரதர், அப்படி பார்க்குறாங்க. இது வந்து இது ஒரு எலெக்ஷனுக்கு மேலே தாங்குமானா அதெல்லாம் டிபேட்டபிள், நான் மறுக்கல. எம்ஜிஆருக்கு as long as he lived அது தாங்குச்சு அவருக்கு. அதெல்லாம் இங்கே இருக்குமான்றதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. மேபி இட்ஸ் மை விஷ். பிகாஸ் இவரோட கேரக்டர்ன்றது வந்து as of now விஜயோட கேரக்டர்ன்றது இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அது அரசியலுக்கு எந்த அளவுக்கு பொருந்தாதுன்றது தெரியல. பட் திஸ் டைம் த எலெக்ஷன் வாஸ் ஆல்மோஸ்ட் ஃபாட் ஆன் சோஷியல் மீடியா as long as விஜய் வாஸ் கன்சர்ன். சோஷியல் மீடியாலே ஆரம்பித்து சோஷியல் மீடியாலே எலெக்ஷன் நடத்தி ஒருவேளை தோத்தாங்கன்னா சோஷியல் மீடியாலே கதை முடியும். சோஷியல் மீடியாலே அவங்க அமைச்சரவை பட்டியல்லாம் போடுறாங்க. பட் திஸ் த ரியாலிட்டி. இன்ஸ்டாகிராம்லேயே அவங்க பண்ணுறாங்க. ஓட்டு போட்டதை சொல்லக்கூடாதுன்னு இருக்குது, அதாவது விஷுவலில் எடுக்கக்கூடாதுன்னு. ஓட்டு போட்டதையே வீடியோவில் எடுத்து போடுறான். ஆனால் கேஸ் போட்டு அவனை அரெஸ்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி செய்யலாம் அவன் தைரியமா? அப்போ அது என்ன மாதிரியான க்ரௌட் அது? அவங்ககிட்ட நீங்கள் என்ன பேசுவீங்க நீங்கள்? அண்டு யூனோ மோர் தேன் மீ, யூனோ வெரி வெல் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் இன்ஸ்டாகிராமை திறந்தாலே அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதுன்றது தெரியுது. ஸோ இது ரொம்ப வித்தியாசமான, we are dealing with a new situation. A matured democracy will handle Vijay. A matured democracy will handle Vijay. But what disturbance he is going to make to democracy, that's also an important one. இல்லையா? பிரச்சனை எங்கன்னா மேடம், இப்போ இருக்க பாலிட்டிஷியன்ஸ் ஒழுங்காக இல்லை. கொள்ளடிக்கிறது, சூறையாடுறது, பச்சையாக கொள்ளடிக்கிறது, அதை நியாயப்படுத்துறது, குடும்ப அரசியல் பண்ணுறது, கூச்ச நாச்சம் இல்லாத குடும்ப அரசியல், எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறோம். நீங்கள் இவ்வளவையும் பண்ணிவிட்டு விஜய்க்கு குறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது சொல்கிறதுக்கு? யூஆர் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள். இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ். 50 வருஷம் நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்க. உங்கள் கட்சி 75 வருஷம் இருக்குது, இன்னொரு கட்சி 55 வருஷம் இருக்குது. நீங்கள்லாம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அரசியலில் இருக்கீங்க. உங்கள் பிள்ளையை கொண்டு வரீங்க, பொண்டாட்டியை கொண்டு வரீங்க, அண்ணன் தம்பியை கொண்டு வரீங்க, கூச்ச நாச்சம் எல்லாமே இது எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறீங்க, அதை நியாயப்படுத்துகிறீங்க. ஓப்பனாக லூட் நடக்குது. லூட் இல்லை, பிளண்டர் இஸ் டேக்கிங் பிளேஸ். நேச்சுரல் வெல்த் தமிழ்நாட்டில் சூறையாடப்பட்ட மாதிரி இந்தியாவில் எங்கேயுமே சூறையாடப்படல. மலையெல்லாம் காணோம், ஆறுகளை காணோம். how many lakhs of crores were looted the past 10 years? அப்போ நீங்கள் இவ்வளவும் பண்ணும்போது ஒரு ஆன்சைட்டியும் ரொம்ப டீசெண்டாக சொன்னான், ஒரு ஆங்கரும் காமன் மேன் அண்ட் விமன் மத்தியில் இருக்குது. அதுக்கான வடிகால் இது. இது ஆல்டர்னேட்டிவ் இல்லை. விஜய் ஆல்டர்னேட்டிவ் இல்லை. 1% அறிவு இருக்கவனு கூட தெரியும் அது ஆல்டர்னேட்டிவ் இல்லை. பட் அது ஏன் வருது? இவ்வளோ பேர் ஓட்டு போடுறானே நீ அவங்கள முட்டாளுன்னு சொல்லுவியா? அது அயோக்கியத்தனம். அது வந்து நீ உனக்கு டெமோக்ரஸியில் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இட் ஹஸ் நாட் கம் அவுட் ஆஃப் நத்திங். இவ்வளோ பெரிய ஒரு ஃபினாமினா. தோக்கலாம் ஜெயிக்கலாம். நீ ஒழுங்காக இல்லாத தானே அது வருது. அது உனக்கு அது உன் புத்தியில் வரலையே. நான் கொள்ளை அடிப்பேன், ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லைங்கன்னு சொல்கிறவன என்ன பண்ணலாம்? ஊழல் மட்டுமே பிரச்சனை இல்லை, ஆனால் ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லைன்றாங்க. சரி, அது பிரச்சனையே இல்லைன்னு சொல்ற பார்வை, அதை தவிர்க்கிறதுக்கு வழியே இல்லை, எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்குன்னும் பொழுது ஒரு கட்டத்துல அக்செப்டன்ஸ்ன்றது வந்து அப்போ விஜய் வருவாரு. விஜய் வருவாரு. அப்போ விஜய் வருவாரு. 5 வயசு குழந்தை எனக்கு ஓட்டு போட சொல்லி எனக்கு துன்பப்படுத்துறான், கஷ்டப்படுத்துறான், மென்டல் டார்ச்சர் பண்ணுறான்னு போலீஸில் போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குற. ஒரு சின்ன பையன் கேட்குறான், 12 வயசு பையன், எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இவர். சரி, உண்மையிலேயே நடுத்தெருவில் நின்று ரோட்டில் காசு கொடுத்துக்கிறானுங்க சார் 2 பேரும். காசுக்கு ஓட்டு கொடுப்பதும் வாங்குவதும் தவறுன்னு கவர்மெண்ட் தான் விளம்பரம் பண்ணுது. நடுத்தெருவில் பட்ட பகலில் போலீஸ் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது, பெட்ரோல் ஜீப்பு.
நட்ட நடு ரோட்ல நின்று காசை கொடுக்குறான் 2 பேரும். ஜனங்க 2 பேர்கிட்டையும் வாங்குறாங்க. இதை கேட்க துப்பு இல்லாதவங்க 5 வயசு குழந்தை வந்து எனக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டு டிஸ்டர்பாக இருக்குன்னு போய் கேட்குறானே, அவனுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்கறது ஒரு 12 வயசு பையன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்போ இதை கேள்வி கேட்காத சமூகம் எனக்கு 5 வயசு பையன் ப்ரெஷர் பண்ணுறான், விஜய் வந்து நீங்கள் லாலிபாப் வாங்குறதுக்கு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு ப்ரெஷர் பண்ணுற மாதிரி டிவிக்கு ஓட்டு போட சொல்லி ப்ரெஷர் பண்ணுங்கன்னா அதை ஒரு விஷயமா எடுத்துகிட்டு போய் நீங்கள் கேட்குறிய. நீ இதை இதை கேட்கறது உனக்கு துப்பு இல்லைல்ல. சார் இதையும் கேட்கணும் அதையும் கேட்க தானே செய்யணும். இதுலேருந்து தான் மேடம் அது வருது. அது எதுலேருந்து வருதுன்ற நீங்கள் ஒரு புரிஞ்சுக்கோங்க. இது இந்த மாதிரியான ஒரு ஃபினாமினா எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸுக்கு எதிராக ஒருத்தன் வரவே முடியாது. ஏன் வரான்னா அந்த அளவுக்கு இங்கே புறையோடி போயிருக்கு, விஷமாக போயிருக்குது. இன்னைக்கு புழுத்து நெளியுது உங்கள் சிஸ்டம், சீழ் ஒழுகுது, வெடித்து செதற போகுது. இன்ஃபேக்ட் விஜய் மாதிரி இருக்கவங்க ஒரு விதத்தில் ஷாக் அப்சர்வர்ஸ். இந்த அவுட்லெட் கூட இல்லைன்னா அது பெருசாக போய் வெடிக்க போகுது. கேன் யூ இமேஜின்? மறைஞ்சு கொடுப்பான் காசை, ராத்திரியில் வந்து கொடுப்பான், சட்டுன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் கொடுத்துட்டு போயிடுவான். போட்டி போட்டுட்டு வாங்குறான் 2 பேர்ட்டையும். இவன் 5000 ரூபாய்னா அவன் 6000 ரூபாய், 2 பேர்ட்டையும் காசை வாங்குறான். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இது டிஸ்டர்ப் ஆகும்ல, ஆகுது. அதோட விளைவு தான் விஜய். இப்படி தான் இது புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. சரி, இப்போ பொதுவாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு வாக்குவாதம் என்ன போகுது அப்படின்னாக்கா, திராவிடியன் பார்ட்டிஸ் அவங்க வந்து மொத்தமாக களையெடுக்கப்பட வேண்டிய நேரம் வந்துடுச்சு, அவங்க வந்து இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இருக்குது. அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? ஏன்னா நம்ம வந்து சமூக நீதி அடிப்படையில் ஆகட்டும், பெண்கள் எம்பவர்மெண்ட் ஆகட்டும், இந்தியா லெவலில் முன்னோடியாக ஒரு சில விஷயங்கள் இந்த மாநிலம் பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் நிற்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ இவங்க ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வந்து உண்மையான எல்லா திராவிடியன் பார்ட்டி சேர்த்து தப்பான ஆர்குமெண்ட். அது ஒண்ணுமே பண்ணாமலாம் இப்படி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க முடியாது. எஸ் வி ஹவ் grown, சந்தேகமே இல்லை. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் தான். விமன் சேஃப்டியை பற்றிலாம் பேசும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஷோ தட் தமிழ்நாடு இஸ் மச் மோர் சேஃபர். பிரணாய் ராயோட அந்த ப்ரோக்ராமில் கூட ரொம்ப க்ளீனாக அவர் சொல்கிறார், மேஜர் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் விமன் சேஃப்டி அண்ட் ட்ரக்ஸை பற்றி அவர் எதுவும் சொல்லலை. பட் விமன் சேஃப்டி இஸ் அ சீரியஸ் இஷ்யூன்னு அவர் சொல்லிட்டு என்ன சொல்வார். பட் தமிழ்நாடு இஸ் மச் மச் பெட்டர், ஃபார் அஹெட் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஷோ தட். இது உண்மை. நம்ம இன்றைக்கி வந்து நம்ம மனசாட்சியோட பேசணுன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து டெல்லியிலையோ, ஏன் அகமதாபாத்லேயோ, அலகாபாத்லேயோ, ஊபிலேயோ, அல்லது மற்ற நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேயோ நீங்கள் நடந்து போகிறீங்களோ, சாதாரணமாக போகும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சேஃப்டியை விட தமிழ்நாட்டில் இவர் மச் சேஃபர். அது திமுகவில் மட்டும் இல்லை, நம்மளோட கல்ச்சர் அந்த மாதிரி. விமன் சேஃப்டியில் தெர் ஆர் இஷ்யூஸ். பட் தமிழ்நாடு வந்து மோசம்னு நம்ம சொல்ல முடியாது. கம்பேர் வித் நார்த் இந்தியன் ஸ்டேட், தமிழ்நாடு இஸ் மச் பெட்டர், அதில் சந்தேகமே இல்லை. பட் அது ஒன்று மட்டுமே உங்களுக்கு அளவுகள் கிடையாது. கரப்ஷன் ஒரு பக்கம், ட்ரக்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விமன் சேஃப்டியில் இஷ்யூ இல்லைனாலும் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்க்கும்போது வி ஆர் ஃபாலிங். அது இப்போயே நீங்கள் அந்த ட்ரெண்டை வந்து சரி பண்ணணும். நீங்கள் இந்த திராவிடியன் மூவ்மெண்ட்டால் எதுவுமே நடக்கலன்றதுலாம் அதெல்லாம் நான்சென்ஸ். எவ்ரி கவர்மெண்ட் ஹேஸ் டன் இட்ஸ் பெஸ்ட், ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த growth ஆஃப் த ஸ்டேட். காங்கிரஸ் கவர்மெண்ட் முதல் ஒரு 15 இயர்ஸில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தே லேட் த growth பாத். அதுக்கு பிறகு வந்து வந்த திராவிடியன் மூவ்மெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. 15 இயர்ஸில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் பண்ணது ராஜாஜி, காமராஜ், பக்தவச்சனம் அவங்க போட்ட விதை. அதன் பிறகு அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. வி ஆர் மச் அஹெட் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ். அதிலெல்லாம் எந்த சந்தேகமே கிடையாது. அதனால் ஸ்வீப்பிங்காக வந்து திராவிடியன் பார்ட்டிஸை களை எடுக்கணும் அப்படின்றது முட்டாள்தனமானது. அதே மாதிரி வந்து திராவிடியன் ஐடியாலஜி தான் கரெக்டு, மற்றதெல்லாம் வேஸ்ட்டு, இது வந்து வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி அஹெட் ஆஃப் அதர்ஸ்ன்றது தான். அதுவும் வந்து ஓவர் எஸ்டிமேஷன். அது வந்து 75 இயர்ஸில் வி ஹவ் அச்சீவ்டு. இட்ஸ் அ growth oriented ஸ்டேட். 2 கவர்மெண்ட்டுமே அவங்களோட கான்ட்ரிபியூஷனை பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பத்தாது. இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம பின்னுக்கு தள்ளப்படுவோம். இந்த பழம்பெருமை பேசுகிறதால பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் தெளிவாக இருக்குது. அடுத்த 10 வருஷத்தில் இப்போ இருக்க ட்ரெண்டு போச்சுன்னா வில் பி புஷ்ட் பேக், கம்ப்ளீட்லி வில் பி புஷ்ட் பேக். அண்டு லூட் ஆஃப் தி நேச்சுரல் வெல்த் அண்டு கரப்ஷன், இது வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையாக உருவாகிட்டு இருக்குது. அதெல்லாம் இப்போயே அட்ரஸ் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து சிக்கல் வரும். ஸோ விஜய் மாதிரியான ஒரு அன்ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ், ஐ ரிப்பீட், விஜய் மாதிரியான ஒரு அன்ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ் தமிழ்நாட்டுக்கு வருமா வராதான்றது $1 மில்லியன் கொஸ்டின். அது அடுத்த வாரம் போட்டியை திறக்கும் போது தான் நமக்கு தெரிய போகுது. பட் தோத்தா கூட வந்து திஸ் ட்ரெண்ட் வில் கண்டினியூ.
திங்ஸ் லைஃப் ஒன்ட் கம் டு அன் எண்ட் ஆன் 4th of May. கண்டிப்பாக கிடையாது. யார் தோத்தாலும் யார் ஜெயிச்சா. ஒரு அன்ஹெல்த்தி ட்ரெண்டுன்றது ஒரு அன்ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவாக தான் விஜய் உருவாகிட்டு இருக்கார். நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்க்கான அவசியமே இல்லை. நீங்கள் ஒழுங்காக இல்லை, 2 திராவிடியன் பார்ட்டிஸும் எஸ்பெஷலி டிஎம்கே, ஏன்னா அவங்க பவரில் இருக்குதால், ப்ரூட்டல் கரப்ஷன், லூட் ஆஃப் பிளண்டரிங் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், கரப்ஷன் டு த ஹையஸ்ட் லெவல், ஷேம்லெஸ் ஃபேமிலி பாலிடிக்ஸ், டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், இது எல்லாத்தையும் பிஜேபி வந்துடும் ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து கண்டுக்காதீங்கன்னு எங்களை பார்த்து சொல்கிறீங்க. சிட்டிசன்ஸை பார்த்து நீங்கள் சொல்கிறது பிஜேபி வந்துடும். பிஜேபி வரக்கூடாது. பிஜேபி வரணும் நான் விரும்பலை, நீங்களும் விரும்பலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஒரு ஸ்லோகனை வச்சுட்டு நீங்கள் அடிக்கிற கொள்ளையும் நீங்கள் பண்ணுற குடும்ப அரசியலையும் எங்களை அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் குடும்ப அரசியல் பண்ணுவேன், லூட் பண்ணுவேன், நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், உனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இல்லாட்டி பிஜேபி வந்துடும், நீ என்னை எதிர்த்தேன்னா பிஜேபி வந்துடும், நீ ஆர்எஸ்எஸ் அப்படின்றோம். இந்த பூச்சாண்டி ரொம்ப நாள் ஓடாது. நான் என்ன சொல்கிறேன், இது உண்மைதான். இன் எனி கிவன் டே பிஜேபி இஸ் மச் மோர் டேஞ்சரஸ் தான் டிஎம்கேன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீ பவரில் இருக்கும்போது நீங்கள் லூட் பண்ணிட்டு, லூட்ன்றது சின்ன வார்த்தை, பிளண்டர் பண்ணிட்டு ஷேம்லெஸ் ஃபேமிலி பாலிடிக்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பிஜேபி உள்ளே வந்தே தீரும். ரிமெம்பர், ஃபாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் க்ளீன் கவர்மெண்ட்ன்றது பேசிக் நெசசிட்டி. ஆர் டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள் யூ ஷுட் மெயின்டைன் எ க்ளீன்னஸ் இன் பாலிடிக்ஸ். நாங்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டோம். நீ கரப்ஷனை பற்றி பேசாத. கரப்ஷன் ஒரு இஷ்யூவே. இப்போ எங்கே வந்து நிற்குது டிஎம்கேவோட ஈகோ சிஸ்டம் அண்ட் பெய்டு மவுத்ஸ்னா, டிஎம்கே பெய்டு மவுத்ஸும் டிஎம்கே ஈகோ சிஸ்டமும் எங்கே வந்து நிற்குதுன்னா, கரப்ஷன் ஒரு இஷ்யூவே இல்லை. கரப்ஷன் வந்து அதை நீங்கள் இஷ்யூவெல்லாம் பார்க்காதீங்க. கரப்ஷன் வந்து சமூக நீதியோட ஒரு அங்கம். இப்படியோ ஒருத்தர் பேசுகிறார், ஒரு பெய்டு மவுத். இது எப்படி வந்து யங் மைண்ட்ஸ் கிட்ட எடுக்கணும், ஜென்ரல் பாப்புலேஷன் மத்தியில் இது எப்படி எடுக்கணும்? டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள் யூ மஸ்ட் பி கிளீன்னா. நீ கரப்ஷனை பற்றியே பேசாத. கரப்ஷன் ஒரு இஷ்யூவே இல்லை. சரி, கரப்ஷனை பற்றி நீ பேசுனீன்னா நீ பிஜேபி. சரி, இந்த ஆர்குமெண்ட் வரும்போது கரப்ட் ஃப்ரீ பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்க ஏதாவது ஒன்று காட்ட முடியுமா? டு சம் எக்ஸ்டென்ட் பெட்டரா இருக்காங்க, நீங்க இந்தியாவில் எந்த பார்ட்டி கரப்ஷன் இல்லாம இருக்கு அப்படின்ற கேள்வியை முன் வைக்கிறாங்க. விஜய் வருவார். அப்போ இந்த ஆர்குமெண்ட்லாம் முன்னால் வச்சிங்கன்னா விஜய் வருவார். புரிஞ்சுக்கோங்கன்னு நான் தப்பா நினைக்காதீங்க. ஐம் நாட் டெனிகிரேட்டிங் யூ. இல்ல இது நான் சமூகத்தின் குரலா தான் நான் சொல்றேன். நானும் அது இந்த சமூகத்தின் குரலுக்கு தான் நான் பதில் குரல் கொடுக்குறேன். நத்திங் பர்சனல், டோன்ட் மிஸ்டேக் மீ. அதாவது வந்து எதன் பொருட்டும் நீங்கள் வந்து இதை நியாயப்படுத்த முடியாது. நான் அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு, இட்ஸ் எ யூனிவர்சல் ஃபினாமினா கரப்ஷன்றது. பட் டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள் மஸ்ட் பி கண்ட்ரோல்ட் அண்ட் கர்டைல்டு. அது ஒரு இஷ்யூவே இல்லைன்னு பேசுறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஏன்னா கரப்ஷன் அஃபெக்ட்ஸ் யூ அண்ட் மீ. படித்து கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நிலத்தை அடமானம் வச்சு அம்மாவோட தாலி அடகு வச்சு படித்து வேலைக்கு போனால் தகுதி அடிப்படையில் நீ 25 லட்சம் கொடுத்தாதான் நான் வேலை கொடுப்பேன்னும் போது அந்த இடத்துல வந்து அவன் தோற்று போய் நிற்கிறான். அப்போ 25 லட்சம் கொடுக்குறவனுக்கு தான் அந்த வேலை கிடைக்குது. அவங்ககிட்ட போய் நான் 25 லட்சம் வாங்குவேன், நீ என்னை எதிர்த்து என்ன பிஜேபி உள்ளே வந்துடணும், வரட்டும்டா பிஜேபின்னு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த சும்மா பிஜேபி இந்துத்துவா திராவிடியன் பாலிடிக்ஸு, பெரியார், இதெல்லாம் ஃபெட்டிக் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில். அப்சல்யூட்லி இஸ் கெட்டிங் ஃபெட்டிக். ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பு வருது. இந்த கவர்மெண்ட் மேலே கோவத்தை விட அதிகமாக இருக்கிறது ஃபெட்டிக்னா தெரியும், சலிப்பு வருது. விச் இஸ் மோர் டேஞ்சரஸ். ஏன்னா நீ வந்து இமேஜினேட்டிவாக அடுத்த ஸ்டேஜுக்கு போகல. ரொம்ப சுருக்கமாக சொன்னால் திரும்ப ஒன் கேன் சம் அப் லைக் திஸ் ஒன்லி. நீ அடிக்கிற கொள்ளைய, நீ பண்ணுற தப்பை, நீ செய்கிற குடும்ப அரசியலை, ஒரு குடும்பம் மட்டும் வாழணும், திரும்ப சொத்தம் அங்கேயே சுழலணும். குறுநில மன்னர்கள் மாதிரி இந்த கட்சிகளோட மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. இது எல்லாத்தையும் நியாயப்படுத்திக்கிட்டு நீங்கள் என்னை எதிர்த்துனா பிஜேபி வந்துடும்னா லாஜிக்கல் கொஸ்டின், பிஜேபி வரட்டும். அப்போ திருந்த வேண்டியது நீ. அதை தான் நான் சொன்னேன், விஜய் இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ்னு. விஜய் மாதிரி ஒரு ஆரம்பத்திலிருந்து நான் தான் சொல்லுவேன், விஜய் மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ், அது ஆல்டர்னேட்டிவே இல்லை. இட்ஸ் நாசியேட்டிங் டு ஸ்பீக். ஓட்டு போடுறதால இப்போ நம்மலாம் 4ஆம் தேதி அப்படி நான் வாயை பொழுதுன்னு பார்த்தேன். என்னமா மாறப்போகுதா 4ஆம் தேதி சொல்லுங்கள்? 5ஆம் தேதி காலையில் வந்து தமிழ்நாடு தலைகீழ புறந்துட போதா? நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். மார்க் மை வேர்ட்ஸ். இட்ஸ் எ யூனிவர்சல் ட்ரூத். இஃப் voting has changed anything, they would have made it illegal. எதுவும் மாற போகிறது இல்லை. அதிகபட்சம் ஆட்கள் மாறலாம், காட்சிகள் மாற போகிறது கிடையாது.
இதே லூட்டு, இதே பிளண்டரு, இதே ஃபேமிலி பாலிடிக்ஸ் இதான் நடக்க போகுது. வாட் எல்ஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? அப்போ என்னத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு பில்டப் அண்ட் இவ்வளோ பெரிய யூஃபோரியா அபவுட் May 4th as though the world going to come to an end? இப்ப அந்த பார்வை அப்படிதானே சார் இருக்கு. ஒரு தேவ தூதர் மாதிரி ஒருத்தர் வந்து நம்மள காப்பாத்தணும். நம்ம அவ்வளோ அழகு நம்ம கிட்ட மக்கள் கிட்ட இருக்கிற குறைகள் என்ன? நீங்க சொல்ற மாதிரி கரப்ஷன் பார்த்து எவ்வளவு பேர் கோவம் வருது. நாமளே கரப்ஷன்ல நம்மள அறியாம எப்படி இன்வால்வ்டா இருக்கும்? அதுவும் ஒரு கேள்வி வருது இல்ல சார்? இப்ப எவ்வளவு பேர் வீடு கட்டும் பொழுது கவர்மெண்ட் சொல்ற நார்ம்ஸை ஃபாலோ பண்றாங்க. பார்க்கிங் கண்ட இடத்துல வந்து எப்படி பிளாக் பண்றாங்க? சொல்றாங்க அப்சல்யூட்லி கரப்ஷன் ஃப்ரீ வேர்ல்டுன்றது கிடையாது. தட்ஸ் உட்டோபியா. மினிமைஸ் பண்ணணும் இல்ல. அப்ப இட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் டெவலப்மெண்ட். அதெல்லாம் கரெக்டு. நான் சொல்றது என்ன, இப்போ எங்கே வந்து நிற்குதுன்னா மறைஞ்சு ராத்திரியில் ½ வந்து கொடுத்துட்டு ஓடுவானுங்க அந்த ஏரியாவில் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டுலாம். இந்த எலெக்ஷன் ஒரு வித்தியாசமான எலெக்ஷனாக எலெக்ஷன் கமிஷன் இஸ் என்ஷூர்ட் ஃப்ரீ லெவல் பிளேயிங் ஃபீல்டு அண்ட் ஓப்பனாக நடுத்தரில் நின்று காசு கொடுக்குறான். நடுத்தரில் நின்று காசு கொடுக்கறது சொசைட்டி அக்செப்ட் பண்ணுது. ஒரு ரிமோர்ஸ் கூட இல்லைன்னா இது ஒரு அடுத்த ஸ்டேஜ் என்ன? அப்போ விஜய குறை சொல்ல ஒன்றா தகுதி இருக்கு. இவ்வளோத்தையும் நீ பண்ணுறல்ல. இப்போ 2 பேரும் இது இவ்வளோத்தையும் பண்ணிட்டு விஜய் தாங்க ஆல்டர்னேட்டிவ்னா கரெக்டு. நீ ஓகேனா இல்லையா? நீ ஓகேனா இருந்தால் ஏன் அவர் வரப்போறாரு? ஸோ அங்கே வந்து நிற்குது. மினிமைஸ் பண்ணுங்க தான் நம்ம கேட்குறோம். 100% ஃப்ரீ கரப்ஷன் வேர்ல்டெல்லாம் ஹியூமன்லி இம்பாசிபிள். அது எப்படி சாத்தியப்படும்? தட்ஸ் அன் உட்டோப்பியன் ட்ரீம். சார், தமிழக அரசியல் வந்து காஸ்ட் ட்ரிவன் பாலிடிக்ஸா இருந்து விமன் சென்ட்ரிக்கா வந்து மாறிடுச்சு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. என்னதான் பெண்களுக்கு வந்து மேனிஃபெஸ்டோல இருந்து எல்லாமே அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து ஹீரோயின் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இன்னமுமே அந்த 33% இடஒதுக்கீடு அப்படின்றதுல வந்து ஒரு ஒட்டுமொத்த கருத்து வந்து வரல இல்லையா? அப்போ வந்து பெண்களுக்கு ஃப்ரீபீஸ் கொடுத்து அதை பொய்யா எம்பவர்மெண்ட்டா சொல்றாங்களே தவிர அதிகாரத்தை பெண்கள் கிட்ட கொடுக்கணுங்கிறது பொதுப்படையா இன்னும் வரல. சட்டமா நிறைவேறிருக்கு. ஆனா வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல ப்ராப்ளம்ஸ் வருது. வரும், காலம் கனிஞ்சு வரும். இப்போ மோடி கவர்மெண்ட் மேட் பங்க்லிங், அதனால் டீலிமிட்டேஷனோட அதை சேர்த்ததோட விளைவு தான் அது. கண்டிப்பாக வரும். இதில் வந்து விமன் சென்ட்ரிக்காக போகிறதுன்றது வந்து ஃப்ரீ பீஸ் எல்லாம் கொடுத்து அதிகப்படியான விமனை வந்து ஓட்டிங்க்கு கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து பாலிசி டிசிஷனுக்கு மேலே கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக அது வரும். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் வில் கம். ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டஃப் ப்ராசஸ். இது அவ்வளோ சீக்கிரமாக வந்து மென் ஓன்ட் பார்ட் வித் பவர் ஈஸிலி. அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை மாரி தான் அது வர வேண்டி இருக்குது. தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ வெரி வெரி யூனிக் ஒன் தான். ஏன்னா விமன் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்ட்டிஸ் ஆர் வைங் வித் ஈச் அதர் ஃபார் பெனிஃபிட்ஸ். பட் இந்த இலவசங்கள் மட்டும் பெண்களுக்கான அளவுகோல் கிடையாது. 2000 ரூபாய் கொடுக்குறேன், பட்டுப்புடவை கொடுக்குறேன், தாலி கொடுக்குறேன்றது. எம்பவர்மெண்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எம்பவர் பண்ணணும். கவர்மெண்ட் ஜாப்ஸில் 50% விமனுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே செய்யலாம். பயப்படுறாங்க செய்யறதுக்கு. எனி கவர்மெண்ட், நாட் ஓன்லி டிஎம்கே. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து நிறைய விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்துருக்குது. பட் இது காஸ்ட்டை பைபாஸ் பண்ணிட்டுலாம் ஒன்றும் விமன் சென்ட்ரிக்காக அது வரல. காஸ்ட் இஸ் தி மேஜர் பிளேயர். காஸ்ட் தான் மேஜர் பிளேயர். அதுக்கு பிறகு தான் விமன். நம்பலாம் ஒரு கட்டத்தில் அந்த 33% ரிசர்வேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது we can expect more changes. நன்றி சார். நன்றி மேடம்.